ஹாய், வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். ஸ்வேதாஸ் கிச்சனில் லாங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஆடி வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. ஆடி கிருத்திகையும் கூட அன்னைக்கு ரொம்பவே விசேஷமான நாள். மார்னிங் 5 o'clock இறங்கி வந்தேன் கீழே. கோலம் போட்டுட்டு வீடு பெருக்கணும், அதுக்காக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து தான் எல்லாமே செய்வேன். கோலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருந்தது, விடியலை. பகலில் வெளிச்சத்தில் காட்டுறேன். இந்த மிஷின் ஆன் பண்ணோன்னா பெருக்கிறதுக்கு கீழே இருக்கிற டோர்மேட்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சிடணும். டைனிங் டேபிள் சேர் கூட முடிஞ்சால் மேலே எடுத்து கவுத்து வச்சுட்டா அது உள்ளே போயிட்டு வந்து வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மேலெலாம் கவுக்கிறதில்ல, அது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சுருவேன். கீழே பால் எடுக்கலான்னு வெளியே போனால் கோயிலில் ரொம்பவே விசேஷமாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் காசிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி கோயிலுக்கு காலையிலே போயிட்டு வந்துடணும். சாமிக்கு பூ போட்டு விளக்கு ஏற்றி விட்டுருவேன். மதியம்தான் இலை போட்டு படைக்கணும் இன்றைக்கி ஆடி கிருத்திகைன்றதுனால. வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாம் வச்சுட்டு தண்ணி மட்டும் விநாயகருக்கு கழுவி பூஜை பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் மாற்றி வச்சுருவேன். மற்றதெல்லாம் முந்தின நாளே ரெடி பண்ணிட்டேன். ஆடி மாதம் நான் வீட்டில் கூழ் ஊற்றுறது கிடையாது. கோயிலில் கேழ்வரகு வாங்கி கொடுத்துருவேன். நான் 3வது வாரமே கோயிலில் வாங்கி கொடுக்கணும். 3வது வாரம் நான் கோயிலுக்கு போகல, அதனால் வாங்கி வச்சுருக்கேன். காலையில் போய் கொடுத்துட்டு வந்துடணும். கோயிலுக்கு போனால் கோயிலில் வந்து ரொம்பவே விசேஷமாக இருந்தது. அம்மனுக்கு வந்து ஆடி கிருத்திகைன்றதுனால அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க போல், பால் அபிஷேகம். அதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது. கோயிலில் ரொம்பவே அலங்காரம் பண்ணி விசேஷமாக வச்சுருந்தாங்க. நான் மார்னிங் வந்து எப்பயும் போனது கிடையாது, ஈவினிங்கில் தான் போவேன். இன்றைக்கி இது கொடுக்கணுன்றதுக்காக நான் மார்னிங்கே போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். கேழ்வரகு டேபிளில் வைங்கன்னு சொல்லிட்டாங்க. டேபிளில் நான் வச்சுட்டு அம்மனை பார்த்து கிட்ட பார்த்து சாமி கும்பிட்டுட்டு கோயில் சுற்றி வந்துட்டேன். சரி, ஈவினிங் வரலாம், பொறுமையாக வந்து கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரெட்டு இருந்தது, அதை டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ப்ரெட்டு. ஒரு பொழுதெல்லாம் இருக்கிறதில்ல, இப்போல்லாம் இருக்க முடியறதில்ல, எதனா எடுத்துக்கிறது சாப்பிட. அவங்களாம் சாஸ் தொட்டு சாப்பிட்டாங்க. எனக்கு சாஸ் தொட்டால் பிடிக்காது, நான் ப்ளைனாகவே சாப்பிட்டுப்பேன். லஞ்சுக்கு பருப்பெல்லாம் ஊற வைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே சவுண்டாக இருந்தது. வாசலில் போய் பார்த்தா அம்மனுக்கு பால் எடுத்துகிட்டு வீதி வீதியாக வந்து அதுக்கப்புறம் அம்மனுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அதை அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லாருமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் உள்ளே வந்து பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இதில் உளுத்தம்பருப்பு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கிரைண்டரில் அரைக்கிறதுக்காக ஒரு 2.5 மணி நேரம் ஊறினா போதும். லஞ்சு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், வாழைக்காய், அவரைக்காய் பொரியல், அவ்வளோதான். இதுவே அதிகமாகிடும். பருப்பு வாஷ் பண்ண தண்ணியெல்லாம்
நிறையவே இருந்தது, எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் செடிக்கு ஊற்றி வச்சுட்டேன். செடிக்கு ஊற்றும் போது நல்லாவே வளருது. சரி ஏன் கீழே ஊற்றணும், வேஸ்ட் பண்ண வேணாம்னு எல்லாத்தையுமே செடிக்கு வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டு மேலே இலையில படுற மாதிரி தெளித்து விட்டுட்டேன். இதுக்கப்புறம் லஞ்சு செய்ய வேண்டியதான். பருப்பு ஒரு பக்கம் வேக வச்சுட்டு வாழைக்காய் வறுக்கிறதுக்கு வாழைக்காய் கட் பண்ணேன். இது வந்து பிளெயின் வாழைக்காவை செஞ்சிடலாம். சரி வெங்காயம் தக்காளிலாம் போடாமல் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் செஞ்சேன். நான் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து தான் செய்வேன். நல்ல வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டாங்க சில பேர். எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் சேர்த்துட்டு தான் சாமிக்கு படைச்சி சாப்பிடுவோம். அவரைக்காய் பொரியல் மட்டும் வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சேன். வாழைக்காய் வந்து ப்ளெயினாகவே வறுத்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் செஞ்சால் அதுலேயே கழுவிட்டு அடுத்ததையும் செஞ்சிடுவேன். பாத்திரம் நமக்கு கம்மியாகவே ஆகும். குக்கரில் பருப்பு போட்டேன்னா பருப்பு வெந்தோடனே அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுலேயே சாம்பாரும் தாளிச்சிருவேன். டைம் இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சிட்ருந்தேன். அதனால் ரொம்பவே கிச்சன் வந்து இதுவாகல. முருகருக்கு ஆடி கிருத்திகைக்கு மாவிளக்கு கண்டிப்பாக போடணும்னு சொல்லுவாங்க. போன டைமே நான் எப்படியோ மறந்துட்டுருக்கேன். இந்த வாட்டி கண்டிப்பாக போடணும். அரிசி ஊற வச்சுட்டேன், அதனால் காலையிலேயே அதை காய வச்சுட்டா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசி நல்லா காஞ்ச உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாகவே அரைச்சிக்கணும். நல்லா காஞ்சிருச்சு, ஊறி நல்லா காஞ்சிருச்சுன்னா நைஸாகவே அரைப்பட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலான்னு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். சமையல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் அதை மிக்ஸ் பண்ணி விளக்கேற்றுற நேரத்தில் மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இது சிம்பிளான சமையல் தான், இருந்தாலும் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்வேன். அப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இடையில அது மாதிரி செய்வேன். ரொம்ப அவசரமாக செஞ்சாலும் டைம் இருக்குது, பொறுமையாகவே செஞ்சுக்கலான்ட்டு தான் பொறுமையாக செஞ்சேன். எனக்கு மிக்சியில் வடைக்கு அரைச்சா நல்லாவே வரமாட்டேங்குது. அதனால் நான் எப்பயுமே கிரைண்டர்லேயே போட்டுக்கிறது. கிரைண்டரில் போட்டால் தான் நல்லா வருது. பாயாசத்துக்கு பாசிப்பருப்பு பாயாசம் தான் செஞ்சேன். அதே குக்கரை கழுவிட்டு அதுலேயே ரெண்டு கப் வந்து பாசிப்பருப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இருக்கிற வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக வருது. நான் அதை அழகாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். நம்ம பூண்டு குழம்பெல்லாம் வைக்கும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துப்போம். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது வெல்லத்தை. இந்த பாயாசத்துக்கு தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணியும் சேர்ப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவியும் போடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கேன். இது ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி டைம் இருக்கோ அதை பொறுத்து செய்யறது. அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் முந்திரி வறுத்து தாளிக்க வேண்டியது தான். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ட பிறகு தலையெல்லாம் வாரிட்டு வந்துட்டேன், ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து தான் வடைக்கு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை செஞ்சேன்.
வடை மட்டும் எனக்கு தட்டுறதுக்கு ஒரே கையில் வராது. இலையில வைக்கிறதுக்காக ரவுண்ட் ரவுண்டாக போட்டுருவேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்துருவேன். இந்த அரிசி மாவில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நம்ம அது பிசைய நம்மளோட கை சூட்டுக்கே அது வந்து இலகி வரும். அது அழகாக ரவுண்டாக மாவிளக்குக்கு பிடிச்சி வச்சிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் ரொம்ப இலக்கமாக ஆகிடும். நம்ம பிசைய கை சூட்டுக்கே அது அழகாக ரவுண்டாக வந்துடும். இது ஏற்றிட்ட பிறகு அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி அதை வந்து அடை மாதிரியும் தட்டி சாப்பிட்டுக்கலாம். நான் சம்டைம்ஸ் அப்படியே சாப்பிட்ருவோம். ஒவ்வொரு நாள் வந்து அடை மாதிரி தட்டியும் சாப்பிடுவோம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூஜை பண்ண வேண்டியது தான். மாவிளக்கு ஏற்றிட்டு இலை போட வேண்டியது தான். இப்படி தான் சாமி கும்பிடணுன்ட்டு இல்லை. நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் கும்பிடுவேன். அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். இலையில கூட நிறையெல்லாம் வைக்கிறதில்ல. வேணும்னா நம்ம தான் சாப்பிட போகிறோம். அப்புறம் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இலையில இருக்கிறது வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு நம்ம வேணும்னா அப்புறம் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சி சாம்பிராணி காமிச்சிட்டு தேங்காய் உடைக்க வேண்டியது தான். இந்த ஆடி கிருத்திகை ரொம்பவே நல்லா நாங்கள் சாமி கும்பிட்டோம். டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா இந்த 4 கிழமையில் தான் நாங்கள் இலை போட்டதை எடுத்துகிட்டு போய் அதில் வச்சு ஒன்றா சாப்பிடுவோம். இதோட இந்த vlog முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.